இருக்கும் சகோதரர்களே. அப்படி என்று சொன்னால் இந்த கல்வி எப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் வரும் என்று சொன்னால், ஒருவர் நம்மை கட்டாயப்படுத்தி கூறி படிக்கும் பொழுது வராது. மாறாக எப்பொழுது அந்த கல்வியை தேடி நீங்கள் செல்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த கல்வியுடைய தாக்கம் என்பது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இதை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், குல்ஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். எந்த ஒரு விஷயத்திலும் பிரிவினை பார்க்காதீர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் பிரித்து பார்க்காதீர்கள் என்று கூறக்கூடிய அல்லாஹ் இந்த விஷயத்தில் பிரிவினை பார்க்கின்றான். எந்த விஷயத்தில்? குல்ஹல் இஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். நபியை பார்த்து கூறுகிறான், இந்த அடியார்களை பார்த்து நபியே நீர் கூறுவீராக, அவர்களில் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா என்கிற கேள்வி அவர்கள் முன்னே நீ வைப்பாயாக என்று கூறுகிறான் சகோதரர்களே. அப்படி என்றால் அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய கேள்விக்கான அர்த்தம், கல்வியை கற்றவரும் கல்வியை கற்காதவரும் சமமாக மாட்டார் என்கிற ஒரு கோரிக்கை அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் வைக்கின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த கல்வியை எந்த அளவிற்கு அறிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் சற்று நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். குர்ஆனை ஓத தெரிந்திருக்கின்றோம், ஆனால் அந்த குர்ஆனை சிறிதளவு மாற்றினாலும் பிழையாகிவிடும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிறோமே, அதை அல்ஹம்துலில்லாஹ் என்று மாற்றிவிட்டால் அர்த்தமே மாறிவிடும் என்று நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமா? இதற்கு உதாரணமாக தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. யார் சிறந்தவர்கள் என்று தெரியுமா? யார் அதிகமான ஈமான் உடையவர் என்று தெரியுமா? யாருடைய கல்விலே ஈமான் அதிகமாக இருக்கும் என்று தெரியுமா? கல்வியை யார் அதிகமாக கற்று அதிகமாக அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதரை பற்றியும் அறிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் உலமாக்களாகிய அறிஞர்களாகிய அவர்கள்தான் ஈமானில் மிக சிறந்தவர்கள், அவர்கள்தான் இந்த இல்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகின்றான். அதில் ஒரே ஒரு வார்த்தையை நாம் மாற்றினோம் என்று சொன்னால், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. இன்னமா யக்ஷல்லாஹங்கிற இடத்துல நாம இன்னமா யக்ஷல்லாஹு என்று மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அது எப்படி மாறிவிடும்? அந்த உலமாக்களை பார்த்து அல்லாஹ் அஞ்சுகிறான், உலமாக்களை பார்த்து அல்லாஹ் ஈமான் கொள்கிறான் என்கிற ஒரு அர்த்தம் என்பது மாறிவிடும். இந்த அளவிற்கு கல்வியிலே நுணுக்கம் இருக்கிறது சகோதரர்களே. நாம் அந்த கல்வியை எந்த அளவிற்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம்? கல்வியினுடைய மலை என்று கூறக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அன்றைய காலகட்டத்தில் சஹாபாக்களிலேயே மிக இளம் வயது சஹாபி அவர்தான். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான கல்வியை கற்றக்கூடியவர்களாக இன்னும் பெரிய மூத்த சஹாபாக்கள் இருக்கும் பொழுது சிறிய வயது இந்த இளம் சஹாபிக்கு மரியாதை என்பது மிக கூடுதலாக இருந்தது. எதன் காரணமாக தெரியுமா?